அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை நாமத்தில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட இந்த ஆராதனை வேளையில நீர் பேசும். உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்டு அதன்படி நடந்து ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா சத்துனுடைய தடைகள் இயேசுவின் மூலம் நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். இங்கே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் இயேசுவை பற்றி சொல்லப்படுகிற முதல் வார்த்தை, இந்த முதல் வார்த்தை எப்படி இயேசு வேதத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பதை இந்த வசனத்தில் நாம் படிக்க முடிகிறது. எப்படி அறிமுகப்படுத்தப்படுறாரு? இன்றைக்கு நாம் இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறோம்? இயேசுவை அறிந்திருக்கிற எப்படி, எந்த விதத்தில் நாம் அவரை அறிந்திருக்கிறோம்? இங்கே இயேசுவை இந்த வசனம் எப்படி அறிமுகப்படுத்துது பாருங்க. கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு. எப்படி இயேசு அறிமுகப்படுத்தப்படுறாரு? சொல்லுங்க, எப்படி அறிமுகப்படுத்துறாரு? கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு. அல்லேலூயா. கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு. வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு அவர் கிறிஸ்து என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த கிறிஸ்து என்ற வார்த்தையினுடைய அதற்கு ஏற்ற வார்த்தை எபிரேய மொழியில மேசியா. என்ன வார்த்தை? சொல்லுங்க, என்ன வார்த்தை? மேசியா. நீங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க எப்படி நம்ம படிக்கலாம், வாசிக்கலாம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? கிறிஸ்து என்று அர்த்தமாம். அப்ப பாருங்க, கிறிஸ்து என்பது கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை. கிறிஸ்டாஸ் என்ற கிரேக்க வார்த்தை தான் தமிழ்ல கிறிஸ்து என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கு ஏற்ற வார்த்தை எபிரேய மொழியில என்ன வார்த்தை? மேசியா. அப்போ இந்த ரெண்டு வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவை பற்றி ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எனப்படுகிற ஒருவார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி, மேசியாவை பற்றி அநேக வசனங்கள் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக இயேசுவை வேதாகமத்தில் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா, கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பொதுவா வேதாகமத்தில் அபிஷேகம் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க? ராஜாவை அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவாங்க, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவாங்க,
பாருங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் பிரதான ஆசாரியனா இருக்கிறார் என்று எபிரேய நிருபத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்போ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற வார்த்தை பொதுவா ராஜாவுக்கு பொருந்தும், பிரதான ஆசாரியருக்கு பொருந்தும், அது தீர்க்கதரிசிக்கு பொருந்தும். அதே வார்த்தையை தான் இங்க இயேசுவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வரப்போகிற அந்த மேசியா, வரப்போகிற அந்த கிறிஸ்து இயேசுதான் அந்த கிறிஸ்து என்று வேதம் நமக்கு மிக அழகாக நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு. சொல்லுங்க, யாரு? கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு. இததான் சீஷர்கள் அறிந்திருந்தான். இயேசு பேதுருவை பார்த்து கேட்டாரு. என்ன கேட்டாரு? அப்பா, என்னை பற்றி நீ என்ன சொல்லுற? நான் யாரு அப்படின்னு கேட்டார். அதுக்கு பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து என்று அறிந்திருந்தார்கள். அது மட்டும் இல்ல, பிசாசுங்க கூட இயேசு யாருன்னு அறிஞ்சு வச்சிருந்த. நீங்க லூக்கா 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அங்க நம்ம இப்படி படிக்கிறோம். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் போதும். சீஷர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்திருந்தார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அறிஞ்சிருந்தாங்க. இங்க பாக்குறோம், பிசாசுகள் இயேசுவை பத்தி என்ன பண்ணி வச்சிருந்தது? அறிஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? விசுவாசிகள் இயேசுவை பத்தி என்ன பண்ணாம இருக்கிறாங்க? அறியாம இருக்கிறாங்க. எவ்வளவு வருத்தம். பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகினோம் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் என்ன சொல்றாரு? அந்த 10வது வசனத்துல அவர் சொல்றாரு, நான் அவரை அறிந்து கொள்வதற்காக. யார் அறிந்து கொள்வதற்காக? இயேசுவை அறிந்து கொள்வதற்காக. இயேசுவை அறிந்து கொள்வதற்காக எனக்கு எதெல்லாம் மேன்மையா இருக்கோ அதையெல்லாம் நான் நஷ்டம் என்றும் குப்பையுமாக நான் விட்டு விடுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்ப பவுலுடைய விருப்பம் என்ன? இயேசுவை நான் என்ன பண்ணணும்? அறியணும். இன்னைக்கு நம்ம பல வருடமா ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். நாம் இயேசுவை அறியணும்ன்ற தாகம் விருப்பம் நமக்கு இருக்கா? பிசாசுங்க இயேசுவை என்ன பண்ணிருக்கு? சொல்லுங்க அம்மா, என்ன பண்ணிருக்கு? அறிஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு அறிஞ்சிக்கிறது ரொம்ப ஆவலாகிறான். எதிர் வீட்டுல என்ன நடக்குதுன்னு அறிஞ்சு யாரும் ஆவலா இருக்கிறான். தேவையில்லாததெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 3வது நபருடைய விஷயத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு ஆவலா இருக்கிறான். ஆனா யாரை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு இன்னைக்கு விருப்பம் இல்லை. இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கு இன்னைக்கு விருப்பம் இல்லை. ஆனா பவுல் சொல்றாரு, எனக்கு எதெல்லாம் மேன்மையா இருக்கோ
எதெல்லாம் எனக்கு லாபம் என்று நான் கருதுகிறேனோ அதெல்லாம் இயேசு அறிஞ்சிக்கிறதுக்காக நான் விடுறதுக்கு என்ன பண்றேன், ரெடியா இருக்கு. அப்போ நீங்களும் நானும் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம அவரை அறியாம நம்ம இருந்துடக்கூடாது. அறியாமை உள்ளவர்களாக, இயேசுவை பற்றி அறியாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் இருந்து விடக்கூடாது. அப்போ பிசாசுகள் இயேசு யாருன்னு என்ன பண்ணியிருந்தாங்க, அறிஞ்சிருந்தாங்க. இப்போ பைபிள் வசனம் என்ன சொல்லுது, இந்த வேத வாக்கியங்கள்லாம் எதுக்காக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு? யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க இப்படி படிக்கிறோம். யோவான், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கையில கர்த்தர் வேதத்தை நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கிறாரு. எதுக்காக கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரா? சொல்லுங்கம்மா, எதுக்கு எழுதி கொடுத்திருக்காரு? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், என் தேவனால் அனுப்பப்பட்ட கிறிஸ்து என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படியாக, அறிந்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக இந்த வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டு நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? உங்களுக்காக, எனக்காக, நீங்களும் நானும் கெட்டு போக கூடாது, நித்திய ஜீவனை அடைபடிக்கு பிதா குமாரனாகிய இயேசுவை கிறிஸ்துவாக இந்த உலகத்துல நமக்காக அனுப்பினார் என்று நீங்களும் நானும் அறிந்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல அவருக்காக வாழ்ந்து நித்திய வாழ்வை சுதந்தரிக்க இந்த வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலர்கள், சீடர்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் காலத்துல அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம். கடைசி பகுதியை வாசிக்கலாம். 40வது வசனத்தை நம்ம அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இங்க என்ன பண்றாங்க? சீஷர்கள், அப்போஸ்தலர்களை கைது பண்ணி கொண்டு போய் அவர்களை அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது என்று கட்டளை கொடுத்து அவங்கள மிரட்டி உருட்டி அடிச்சு அவங்கள அனுப்பி விடுறாங்க. அப்போ அவங்க அப்படி, நீ இயேசுவை பத்தி பேசக்கூடாது, அவர் யாருன்னு பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு அடிச்சு அவங்கள மிரட்டி அனுப்புனாலும் இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க 41ஆம் வசனத்துல, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் அவர்கள் அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணாங்க, போனார்கள். இன்னைக்கு
ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்கு இயேசுதான் மெய்யான கடவுள் என்று நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை சொல்லும் போது, கைப்பிரதியை கொடுக்கும் பொழுது, ஒருவேளை அது நிமித்தம் நமக்கு பல பிரச்சனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். ஆனா இவங்க அந்த அவமானத்தை எப்படி எண்ணாங்களா? சந்தோஷமா, இப்படி இயேசுதான் கடவுள் என்று சொல்லுவதினால் அவமானப்படுகிற ஒரு பாக்கியம், அதுக்கு நான் தகுதியான ஒரு பாத்திரமா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னு சொல்லி சந்தோஷமாய் புறப்பட்டு போய் பேசக்கூடாது அப்படின்னு மிரட்டி அனுப்புனாலும் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? யூதர்களுடைய ஜெப ஆலயங்கள்ல போய் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பிரசங்கம் பண்ணாங்களா? சொல்ல, என்ன பிரசங்கம் பண்ணாங்களா? இயேசுவே கிறிஸ்து. இந்த உலகத்தினுடைய மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, விடுதலையை தருவதற்காக, நித்திய வாழ்வை தருவதற்காக இயேசுவே கிறிஸ்து, அவரே அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டவர், தேவனுடைய குமாரன் என்று போன இடம்லாம் என்ன பண்ணாங்களா? பிரசங்கித்தார். அல்லேலூயா. கடவுள் நமக்கு எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறாரு. நாம இயேசுதான் கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிற, மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய வேலையை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அந்த வேலையில நாம் ரொம்ப பிஸியா, அதை நாம் அந்த கடமையை நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம பாருங்க, கடவுள் சொன்னதை செய்யறதை விட்டுட்டு நாம எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எதையோ பேசிக்கிட்டு இருக்கோம், எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் என்ன சொன்னாரு? இயேசுவே கிறிஸ்து என்று நீங்கள் போய் உலகம் முழுச என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அதை நாம் செய்ய கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆமே. அதை விட்டுட்டு நாம் வினோதமான காரியங்களை பேசிக்கிட்டு, வினோதமா தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிட்டு, இது இல்லை நம்ம வேலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது இல்லை நம்ம வேலை. கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். என்ன வேலை? இந்த கடைசி நாட்கள்ல இயேசுவே கிறிஸ்து என்று மற்றவர்களுக்கு அறிவிக்கிற வேலையை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுதான் நமக்கு விழுந்த கடமை. ஆமே. கர்த்தர் அந்த வேலையை தான் தந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமா. இதை தவிர்த்து வேற எதையாவது நம்ம பண்ணிட்டு இருந்தா நம்ம பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். ஆமே. ஏன்னா அப்போஸ்தலர்கள் அதுதான் செஞ்சா. அவங்கள பிடிச்சு அடிச்சு, நீ இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணக்கூடாது, அவருடைய நாமத்தை குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனா அவங்க புறப்பட்டு போய் தேவாலயங்கள்ல, யூதர்களுடைய ஆலயங்கள்ல, அது மட்டும் இல்ல வீடுகள் தோறும் போய் இயேசுவே கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி, வரப்போகிற வந்த மேசியா என்று சொல்லி இயேசுவை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. சீஷர்கள் அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எழுதப்பட்ட நிருபத்தெல்லாம் பாருங்க, எல்லா புத்தகத்திலையும் இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையை வலியுறுத்தி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. நீ ரோமர் எடுத்துங்க, அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமரின் புஸ்தகம், கொரிந்திய புஸ்தகம், இப்படி எல்லா நிருபங்களையும் நீங்க எடுத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்று தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு நிருபத்தை எடுத்துங்க பாருங்க, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார் பவுல் அந்த நிருபத்தை? நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துன்னு பிரசங்கம் பண்ணார். வரப்போகிற மேசியா, வந்த மேசியா என்று பிரசங்கித்தார். அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பிரசங்கித்தார். நம்முடைய ஆத்துமாவுக்கு இரட்சகர் அவர்தான் என்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லா நிருபத்தையும் எடுங்க, 2 தெசலோனிக்கர் 1:1 படிங்க. அங்க ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிக்கிறார்.
பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கர் சபைக்கு அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும். இப்படி எல்லா புத்தகத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரே அனுப்பப்பட்டவர், அவரே நமக்காக வந்தவர், அவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தார். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்கேயும் என்ன பிரசங்கம் பண்றாங்க பாருங்க. சவுல் அதிகமாய் திடன் கொண்டு, சவுல் அதிகமாக திடன் கொண்டு, இவரே கிறிஸ்துவென்று, இவரே இயேசுவே கிறிஸ்துவென்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலக பண்ணினார். ஓ, என்ன பிரசங்கம் பண்றாரு? இயேசுவே யாருங்க சொல்லுங்க? இயேசுவே யாரு? இயேசுவே யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்று சொன்னால் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவாக, ஒரு பிரதான ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜனங்களை மீட்கும்படியாக அனுப்பப்பட்டவர் யாருங்க? இந்த இயேசு. ஹல்லேலூயா. அவரை தவிர வேறு ஒருவரால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அதனாலதான் இயேசுவை முதல்ல பைபிள்ல அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறாங்க? புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவர், ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், ஜனங்களை ரட்சிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்றால் ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்று பேதுரு அறிந்தபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கீழே இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா 17வது வசனம், 17வது வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? யாரெல்லாம் இந்த இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்து கொள்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் யார் என்று வேதம் சொல்கிறது? பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ரட்சிக்க, பாவத்தில் இருக்கிற என்ன மீட்க இந்த இயேசு கிறிஸ்துவாக வந்தார் என்று யாரெல்லாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் யார்? பாக்கியவான்கள். நீங்களும் நானும் இயேசு எனக்காக வந்த கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பாக்கியவான்களா இருக்கிறோம். 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல பேதுருவை பார்த்து ஆண்டவர் 2 வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கட்டுவேன். அடுத்தது சொல்றாரு, உனக்கு திறவுகோலை தருவேன். திறவுகோலை நான் உனக்கு தருவேன். 2 விஷயம் சொல்றாரு. நான் உன்மேல என் சபைய கட்டுவேன். 2வது சொல்றாரு, அதிகாரத்தை கொடுப்பேன். நீ எதை கட்டுறியோ அது கட்டப்படும். ஆமே. நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது கட்டவிழ்க்கப்படும். ஆமே. அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசு நமக்காக அனுப்பப்பட்ட கிறிஸ்து, நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் அனுப்பப்பட்டவர் என்று, கிறிஸ்து என்று நாம் விசுவாசித்து அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மறக்கவே கூடாது. நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க? நீங்களும் நான் யாரு? பாக்கியவான்கள். அவர் என்ன செய்யறாரு? நம்முடைய வாழ்க்கையை கற்றவரா இருக்கிறார். 2வது அதிகாரத்தை, அவருடைய அதிகாரத்தை நமக்கு தர்றவரா இருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வியாதியை சுகமாகுன்னு சொன்னா சுகமாகும். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் எப்படி விடுதலையை ஜனங்களுக்கு வாங்கி தந்தாங்க தெரியுமா? நீங்க பாருங்க, அவரு
அந்த ஒரு முடவன் அந்த அலங்கார வாசலுடைய வாசல்ல உட்கார்ந்திருந்தான். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்த அவனை பார்த்து அவன் வந்து ஏதாவது பிச்சை கிடைக்கணும்னு கேட்டு அவன் எதிர்பார்த்து யோவான்கிட்டையும் பேதுருகிட்டையும் கேட்குறான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்கிட்ட நீ கேட்குற பொண்ணு வெள்ளியும் கிடையாது, என்கிட்ட இருக்கிறது நான் உனக்கு தரேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட. உடனே அதிகாரம் புறப்பட்டது. உடனே அந்த முடவன் எழுந்து நடந்து குதித்து ஆலயத்துக்குள்ள போனான். அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்களும் நானும் இயேசுவை நம்முடைய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் பொழுது அதே அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தர்றார். நீங்க பிசாசை பார்த்து இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னை நான் கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா அவனுடைய கிரியைகள் கட்டப்படும். அல்லேலூயா. பிசாசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மனுஷனை விட்டு வெளியே போன சொன்னா அது போகும். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். பேதுருவை பார்த்து சொன்னார், நீ பாக்கியவான். அல்லேலூயா. உனக்கு மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தல. நீ என்னை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீ அறிந்தபடினாலே நீ பாக்கியவானாக இருக்கிறார். நான் கட்டுவேன், உன்னை கொண்டு கட்டுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உன்னை கொண்டு உன்னை வச்சு நான் கட்டுவேன். நீ நீ கட்டுகிறவனாக இருப்பாய். ரெண்டாவது சொல்றாரு, உனக்கு நான் அதிகாரத்தை கொடுப்பேன். நீ உன் அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, போராட்டம், வியாதி, கஷ்ட, கண்ணீரை பார்த்து இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால போ என்று சொன்னா அது நீங்கி போகும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா இயேசுவே கிறிஸ்து என்று நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, பல வருடமா சபைக்கு வருவாங்க. ஆனா இயேசுதான் கிறிஸ்து என்று அறிந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்து கொள்ளுகிறவர்களாய், அறிந்தவர்களாய் நாம் மாறுவோம். பாக்கியவான்களாக நாம் இருப்போம். இரண்டாவது, இயேசுவே கிறிஸ்து என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது பாருங்களேன். நம்ம வாசிச்சோமே லூக்கா 4:41 அந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாம். பிசாசுகளும் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிட்டு இப்ப வாசிக்கலாம். 38ஆம் வசனத்திலிருந்து படிங்க. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் சுரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவரிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தால் சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வியாதியிலிருந்து, பலகீனத்திலிருந்து அவர் விடுதலையை தருகிறவராயிருக்கிறார். ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். வியாதி அணுகாமல் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். விடுதலையை தரக்கூடியவராயிருக்கிறார். வியாதியஸ்தர்களை கொண்டு வர்றாங்க, இயேசு வியாதியஸ்தரை சுகமாக்குறார். பிசாசு பிடிச்சவங்க வர்றாங்க, இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லி விலகி ஓடுது. பிசாசுல இருந்து விடுதலை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ நானும் நம்முடைய ஆண்டவராக இயேசு எனக்காக வந்த கிறிஸ்து என்று நீ நானும் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வியாதி, பலகீனம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிறவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவால கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எனக்காக இந்த பூமியில கடந்து வந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து. என்னை ரட்சிக்க அவர் வந்தார். எப்பேற்பட்ட வியாதி, பலகீனம் என்ன என் குடும்பத்தை தாக்கினாலும் அதிலிருந்து என்னை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசு. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம்,
கிறிஸ்து என்னப்பட்ட இரட்சகர். அல்லேலூயா. உங்களை என்னை ரட்சிக்கிற கிறிஸ்து, இந்த இரட்சகரை, இந்த கிறிஸ்துவை யாரெல்லாம் அறிந்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒருவேளை வியாதி இருந்தா வியாதியிலிருந்து விடுதலை தர்றாரு. பிசாசின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை தர்றாரு. வியாதி பலகீன சுகவீன அணுகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். 91 சங்கீதம் 10 வேதம் எப்படி சொல்லுகிறது? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். ஆமென். அவரால் எல்லாம் கூடும். ஆமென். அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அப்போ நம்முடைய ஆண்டவர், அவரே கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு விடுதலையை தரக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன இல்லை? விடுதலை. ஆவியில விடுதலை இல்லை, ஆத்மாவில விடுதலை இல்லை, சரீரத்துல விடுதலை இல்லை. ஏன் தெரியுமா? இயேசுவை கிறிஸ்து என்று அவர்கள் என்ன செய்யல? எனக்காக, என்ன ரட்சிக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறார் என்று அவங்க என்ன பண்றது இல்லை? விசுவாசிக்கிறது இல்லை. ஆனா நீங்களும் நானும் இயேசு எனக்காக என்னை ரட்சிக்க வந்தவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இயேசு நமக்கு விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். மூன்றாவது நாம் படிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1 அதிகாரம் 17 நீங்க படிங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அல்லேலூயா. மூன்றாவது, நாம் இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? கிருபையும் சத்தியம். என்ன கொடுக்கிறாருங்க? கிருபையும் சத்தியத்தை கொடுக்கிறார். கிருபையும் சத்தியத்தை கொடுக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய கிருபை அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, எனக்கு இந்த பலகீனம் என்னை விட்டு நீங்கட்டும்பா, என்னால் தாங்க முடியல, என்னால் ஊழியம் செய்ய கடினமாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு, இந்த பலகீனம் எனக்குள்ளே இருந்து என்னை குத்திக்கிட்டே இருக்கு, என்னால் இதை தாங்க முடியல, ஆண்டவரே இதை விட்டு என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே என்று அவர் ஜெபிச்ச போது ஆண்டவர் பவுலுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். கையை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணலாமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும். ஏன்? பவுலுக்கு தெரியும், பவுல் ஆண்டவராக இயேசு யார் என்பதை அறிந்திருந்தார். பவுல் இயேசுதான் கிறிஸ்து என்று அறிந்திருந்தார். அதனாலதான் அவருடைய பலகீனத்துல ஆண்டவர் அவருக்கு தம்முடைய கிருபையை கொடுத்தார். இங்க யோவான் சொல்றாரு, மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டானது. அல்லேலூயா. அப்போ என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசுதான் கிறிஸ்து என்று என்னை ரட்சிக்க வந்தவர் என்று விசுவாசிக்கும் பொழுது, உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவருக்காக, அந்த கிறிஸ்துவுக்காக அவருடைய வசனத்தை பிடிச்சு நம்ம வாழும்போது உங்களுக்காக எனக்காக தினந்தோறும் அவருடைய கிருபையை ஏராளமாய் தாராளமாய் நம்முடைய வாழ்க்கையில தரக்கூடியவராக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாது. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா சொல்றார், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய கிருபை, நாம் அழிவை காணாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை இயேசுவே கிறிஸ்து என்று நீங்களும் நான் விசுவாசித்து அந்த கிறிஸ்துவுக்காக வாழும்போது அந்த கிருபையை கர்த்தர் ஏராளமாய் நாம் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே நீட்டம் கிருபையே 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 நீத்தம் என்னை சுமந்தது கிருபையே. வாழ முடியுமா என நினைத்த நேரம் என்ன செய்வேனோ
குடும்பத்தை, உங்க கணவன் மனைவி பிள்ளைகளை தாங்கிறது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வசனத்தின்படி இந்த உலகத்தில் வாழும்போது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனை, போராட்டங்கள், நம்பிக்கையில்லாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கும். அவருடைய கிருபை நம்மை தாங்கும். பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், my grace is sufficient for thee என்று சொன்ன ஆண்டவர் நமக்கும் அந்த கிருபையை தந்து இந்த உலகத்துல பாதுகாத்து நம்மை வாழ வைக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவது, இயேசு கிறிஸ்து என்று, இயேசுவே கிறிஸ்து என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை செய்கிறார் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் யோவான் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவே, அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று படிங்க, அறிவிப்பார் என்றார். போதும் போதும் போதும். இங்க சமாரியா ஸ்திரீயும் இயேசுவும் பேசுறாங்க. இயேசு ஒரு யூதர், சமாரியர்கள் என்கிறவர்கள் பாதி யூதர்கள், கலப்பு திருமணம் பண்ண யூதர்கள். அப்போ யூதர்கள் ஒரு நாள் சமாரியர்களோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, அவங்க ஊர் வழியா போக மாட்டாங்க, அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஆனா இயேசு உலக ரட்சகராக இருக்கிறதுனால, உலக ரட்சகராகிய கிறிஸ்துவாக இயேசு இருக்கிறதுனால, எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் பிறந்த எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த மொழி பேசுறவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் இயேசு ரட்சகராக இருப்பதனால இயேசு அன்றைக்கு சமாரியாவின் வழியாய் வந்தார். அப்போ ஒரு பெண், சமாரிய பெண் தண்ணி எடுக்கிறதுக்காக குடத்தை தூக்கிட்டு கிணத்துக்கிட்ட வர்றாங்க. அப்போ இந்த சமாரிய ஸ்திரியும் இயேசுவும் பேசுறாங்க. அப்போ பேசும்போது பாருங்க, பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ என்ன பேச்சுவார்த்தை நடக்குது பாருங்க. அவரு தண்ணி கேட்குறாரு. அந்த அம்மா நீ என்கிட்ட தண்ணி கேட்கலாமா, நீர் யூதரு, நான் சமாரி பெண்ணு, நீங்க எங்ககிட்ட தண்ணி கேட்கக்கூடாது. இப்படி அவங்கள பேச்சு போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அடுத்தது அவங்க பேச்சு எங்கே போகுதுன்னா, கடவுளை பற்றி ஆராதிக்கிறத பற்றி போகுது. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண் வரப்போகிற மேசியாவை குறித்து பேசுறாங்க. அந்த பெண் என்ன பேசுறாங்க? வரப்போகிற மேசியாவை குறித்து. மேசியான்னு ஒருத்தர் வருவார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருவார், அவர் ஜனங்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு அந்த வேத வாக்கியங்களின்படி அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார் தான், அந்த மேசியா வேற யாரும் இல்லைம்மா, உன்னோடு பேசுகிற நானே அவர். மேசியா என்றால் யாரு? கிறிஸ்து. அப்போ இந்த அம்மா மேசியாவை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன சொல்லுது? அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்ற எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? இந்த அம்மாவுக்கு இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் தெரிஞ்சிருந்தது. சமரிய பெண் என்ன தெரிஞ்சிருந்தது? ஒரு மேசியா வருவார், அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? அறிவிப்பாரு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தது. அந்த அம்மா அறிஞ்சிருந்த அந்த அந்த அறிவு அந்த அம்மா வாழ்க்கையிலே நடக்குது பாருங்க. இந்த கிறிஸ்து எனப்படுகிற இயேசு இப்போ இந்த பெண்ணை சந்திக்க வர்றார். வந்த உடனே அந்த பெண்ணை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு? நீ போய் உன் புருஷனை இங்க அழைச்சிட்டு வா. அந்த அம்மா கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்றார். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது? அதற்கு அந்த ஸ்திரீ,
எனக்கு புருஷன் இல்லை என்றார். அந்த அம்மா சொல்லுது, என்ன எனக்கு எந்த ஹஸ்பண்ட் இல்லைங்க அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். ஏன்? 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அந்த முதல்ல அந்த அம்மா யாரோ பாவம் ஒரு யூதன் பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வாமா. அந்த அம்மா சொல்லுது, இல்லைங்க எனக்கு ஹஸ்பண்ட்லாம் இல்லை. ஆமாம்மா நீ சொல்றது கரெக்டு தான், உனக்கு புருஷன் இல்லை. ஏன், நான் ஏற்கனவே உனக்கு 5 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிற ஆளும் உனக்கு யாரும் இல்லை. ஆமா, இப்படியே போனீன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமா போகும். ஏன்னா இப்போ இருக்கிற ஆளும் உனக்கு யாரும் இல்லை, நிரந்தரமா இருக்க போறது இல்லை, அவரையும் அனுப்பி விட்டுற போல அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த அம்மாவுக்கே புரியுது, இவர் சாதாரணமான ஆள் இல்லை, இவர் யாரு? தீர்க்கதரிசி. பாருங்க, மேசியா வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். எல்லாவற்றையும் எதை? நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல நாம் எப்படி கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு இந்த கிறிஸ்து என்ன செய்வார்? அறிவிப்பார். இன்னைக்கு உலகம் நமக்கு தவறான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. உலகம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வாழ்க்கையை மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்குது. நாம உலகத்தை பின்பற்றினா குழப்பமாயிடுவோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றினா நீங்களும் நானும் அவருக்கு ஏற்றவர்களாக இருப்போம். இன்னைக்கு நாம கடவுளுடைய வார்த்தையை கேட்டு வாழ்றதுக்கு பதிலா இன்னைக்கு உலகத்தினுடைய வார்த்தையை கேட்டு வாழ்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்றோம். உலகம் சொல்றத, உலக மக்கள் பண்றதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். உலக மக்கள் சொன்னதை தான் நம்ம வேத வாக்கா எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொன்னதை செய்யறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யல, ஆயத்தமா இல்லை. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, கிறிஸ்து என்னப்பட்ட அந்த மேசியா வருவார். அவர் வந்து எல்லாவற்றையும் நாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு எல்லாவற்றையும் எப்படி கடவுளை ஆராதிக்கணும், எப்படி கடவுளை ஆராதிக்கணும், எப்படி கடவுளுக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தா நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த கிறிஸ்து அறிவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கிறிஸ்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இன்னைக்கு நம்ம கையில் இந்த வேதகமா என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லுங்கம்மா, என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இதன்படி நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல ஆசீர்வாதமான வாழ்க்கையாய், கடவுள் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையாய், தூய வாழ்க்கையாய் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்ப அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம யோவான் 20:31 படிச்சோம், அவரே கிறிஸ்து என்று நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் என்ன செய்வார், அறிவிப்பார். அவர் தான் இப்ப உங்ககிட்ட அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறார், எப்படி வாழணும், நாம இயேசுவை கிறிஸ்து என்று அறியணும் சொல்றாரு. நாம இந்த உலகத்துல வாழ்வதற்கான எல்லாவற்றையும் யார் அறிவிப்பார், சொல்லுங்க, யார் அறிவிக்கிறார்? கிறிஸ்து அறிவிக்கிறார். அப்போ நாம் இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்றதுக்கு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 4வது, இந்த கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் போது, இயேசுவே கிறிஸ்து என்று நாம் அறிந்து விசுவாசிக்கும் போது, அவருக்காக நம்ம இந்த உலகத்துல வாழும்போது, நாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கான எல்லாவற்றையும், கடவுளை எப்படி ஆராதிக்கணும், எப்படி பரிசுத்தமா வாழணும், எப்படி சாட்சியா நிக்கணும் என்கிற எல்லாவற்றையும் அவர் நமக்கு என்ன செய்வார்ங்க, அறிவிப்பார். 5வது, நீங்களும் நான் இயேசுவே கிறிஸ்து என்று அறிந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வார்? 2 தீமோத்தேயு 1:2 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவினாலே
கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நீங்களும் நானும் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசித்து அவரை அறிந்து அவருக்காக வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய சமாதானத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல சமாதானத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். நாம இயேசுதான் கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறாரா? கிறிஸ்து நமக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? சமாதானத்தை கொடுக்கிறார். இயேசு இந்த கிறிஸ்து இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடியே அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துல அவருடைய பேர் என்ன தெரியுமா? சமாதான பிரபு. என்ன பேருங்க அவர் பேரு? சொல்லுங்க, என்ன பேருங்க? இன்னைக்கு மனுஷனுக்கு எல்லாம் இருக்குங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா இல்லாதது எது தெரியுமா? சமாதானம் இல்லை. கிறிஸ்தவங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஏன்? என்னை ரட்சிப்பதற்காக பலவிதமான மன அழுத்தம், பலவிதமான போராட்டம், பிரச்சனை, கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாத்துறதுக்கு தான் இவர் வந்திருக்கிறார் என்று அவர்தான் அந்த கிறிஸ்து என்று விசுவாசிக்காததுனால இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில எதை பார்க்க முடியல தெரியுமா? சமாதானத்தை பார்க்க முடியல. இயேசு சொன்னார், யோவான் 14:27 சொன்னாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்றேன்? கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதால். அப்ப நீங்களும் நானும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிந்து விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு நிறைவான சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இயேசுவே கிறிஸ்துன்னு யார் அறிஞ்சிருக்கிறாங்களோ, அவர்தான் என் ரட்சகர் என்று அறிந்திருக்கிறாங்களோ, என்ன பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், நெருக்க வந்தாலும் எதை இழந்துட மாட்டாங்க தெரியுங்களா? சொல்லுங்க, என்ன எதை இழந்துட மாட்டாங்க? சொல்லுங்கம்மா, எதை இழக்க மாட்டாங்க? சமாதானத்தை இழக்க மாட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு கப்பல்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, கைது பண்ணி. நிறைய கைதிகளோடு இவரும் கைதியா போறாரு. அப்படி கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சீதோஷ்ண நிலைமை மாறுது, கடல் கொந்தளிக்குது, பயங்கரமான கடும் காற்று படகு மேல மோதுது, பயங்கர கடுங்காற்று படகு மேல மோதுது. அங்க அந்த கப்பலுடைய கேப்டன் மாலுமி சொல்றாரு, கப்பல் உடைய போது உங்க கடவுளை கூப்பிட்டுங்க, கண்டிப்பா நம்ம கரை போய் சேர்றது ரொம்ப கஷ்டம். சொன்ன உடனே இந்த கப்பல்ல இருக்கிற எல்லாரும் கதறாங்க, எல்லாம் பயப்படுறான், பயந்து போய் பதறி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா பவுல் பாருங்க, ரொம்ப சமாதானமா மன நிம்மதியா படகு சாதாரணமா இல்ல, பயங்கரமா படகு அசையுது. இன்னும் கொஞ்சம் எப்போ வேணாலும் படகு உடையலாம், கப்பல் உடையலாம். இப்படிப்பட்ட நிலையில இவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலும் பவுல் எப்படி இருந்தா தெரியுங்களா? சமாதானமா இருந்தார். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் இயேசுவே கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசுவே என்னை ரட்சிக்கிறவர். எப்படிப்பட்ட புயல், எப்படிப்பட்ட கடுங்காற்று, கொந்தளிப்பு என் வாழ்க்கையில வந்தாலும் அதன் நடுவில் இருந்து என்னை ரட்சிக்க இந்த கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார் என்று அறிந்தபடினாலே இயேசு கொடுத்த சமாதானம் பவுலுடைய இருதயத்தை ஆளுகை செய்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் இயேசுவே கிறிஸ்து என்று நீங்கள் அறிந்து விசுவாசித்து அவருடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும்போது இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைவான சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா 2 சொல்லி நான் முடிக்கிறேன். பிலிப்பியர் 4:13 நீங்க படிச்சீங்கன்னா, பிலிப்பியர் 4:13 வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. போதும். கிறிஸ்து என்ன பண்றாரா? சொல்லுங்க, கிறிஸ்து என்ன பண்றாரா? கிறிஸ்து என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆகிலும் அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு?
மேல இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஹல்லேலூயா. இயேசுவே கிறிஸ்து என்று அறிந்தவர்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்க சோர்ந்து ஒரு மூலையில முடங்கி நம்பிக்கை இழந்திருக்க மாட்டாங்க. அவங்க எழுந்து செயல்படுறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, எங்க இருந்து சொல்றாரு தெரியுமா? சிறைச்சாலையில இருந்து சொல்றார். சிறைச்சாலையில இருந்து இந்த நிருபத்தை எழுதுறார். நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? கடவுளை திட்டி நிருபம் எழுதியிருப்போம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த பிலிப்பியர் நிருபத்தில் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமென். அவருக்கு தெரிஞ்சிருக்குது இயேசுவே கிறிஸ்து. அவர் யார்? எந்த மனுஷனையும் எந்த சூழ்நிலையிலும் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ எனக்கு பலகினங்க, ஐயோ எனக்கு சோர்வு, என்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படி நினைக்கிறீங்களா? இந்த இயேசுவை கிறிஸ்து என்று நீ விசுவாசித்து நீ அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீ வாழும் போது வேத வசனம் சொல்லுது, இந்த கிறிஸ்து உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏழாவதா கடைசியா வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 11:20. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொல்றார், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். மேல இருக்கிற வசனத்தை படிச்சீங்கன்னா 25வது வசனம், இயேசு மார்த்தாளை பார்த்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ பைபிள் சொல்லுது, அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார். அதனாலதான் கிறிஸ்தவங்க நம்ம மரிச்சிட்டோம்னா நம்ம நல்ல பாட்டு பாடி சுவிசேஷம் அறிவிச்சு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக நம்ம என்ன பண்றோம், நம்பிக்கையோட ஒரு பாக்ஸில் அந்த சரீரத்தை வச்சு கொண்டு போய் நல்லடக்கம் செய்யறோம். ஏன் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவன் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கணும். கிறிஸ்து இயேசுதான் கிறிஸ்து என்று விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ்ந்து மரிக்கும் பொழுது அவர் மத்தியாகத்தில் வரும்போது முதலாவது என்ன செய்வான்? எழுந்திருப்பான். ஆமென். சில நேரங்கள்ல சில எக்ஸெப்ஷனல் கேஸ், சில காரியங்கள்ல இந்த உலகத்துல ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்தினால மரிச்சிட்டா அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது உடனே அவங்கள கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு? உயிரோட எழுப்பிறார். எல்லாரையும் இல்லை. அன்றைக்கு அந்த யூதாவில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. எல்லாரையும் கர்த்தர் உயிரோட எழுப்பல, லாசரு மட்டும் எழுப்பினார்.
அந்த எவிருவின் மகளை மட்டும் எழுப்பினார். அந்த வாலிபன் பாடையில சுமந்து வந்த வாலிபனை மட்டும் எழுப்பினார். ஏன்னா மரித்தவனை உயிரோட எழுப்ப அவரால் முடியும். அவர் கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தினார். ஆனா எல்லாருக்கும் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் எல்லா மனுஷனுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு தரம் மனுஷன் பிறந்தா அவன் ஒரு நாள் என்னதான் ஆகணும், மரிச்சுதான் ஆகணும். சில நேரங்கள்ல தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு உயிரோட என்ன செய்றாரு, எழுப்புறார். அது அவங்க விசுவாசத்தின் அளவை கண்டு. அப்போ வசனம் என்ன சொல்லுது, யாரெல்லாம் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் மரித்தால் என்ன செய்வாங்க, பிழைப்பார்கள். அடுத்த வசனத்துல சொல்றாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். மரணத்தை காணாம கர்த்தர் நம்மளை மறுரூபமாக்கி அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இயேசுவை இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு. அப்போஸ்தலர்கள் இயேசுதான் கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். பிசாசும் இயேசுதான் கிறிஸ்து என்று அறிந்திருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறோமா? அவர்தான் என்னுடைய இரட்சகர், அவர்தான் என் இரட்சகர். என்னை ரட்சிக்கும்படியாக பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து வரப்போகிற அழிவிலிருந்து என்னை ரட்சிக்கிறவர் இந்த இயேசு. இந்த இயேசுதான் எனக்கு நித்திய வாழ்வை தரப்போகிறவர் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஏதோ நம்ம ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவர்கள் ஆயிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் பொழுது, ஆமென், நம்ம கேட்ட இந்த 7 காரியங்கள், முதல்ல நாம் பாக்கியவானாய் இருப்போம். நம்மை கொண்டு கட்டுவார், தம்முடைய அதிகாரத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம், அவர் வியாதியிலிருந்து, போராட்டங்கள்ல இருந்து, பிசாசின் பிடியிலிருந்து அவர் நமக்கு என்னத்தை தர்றவரா இருக்கிறார், சொல்லுங்கம்மா, என்ன தர்றவரா இருக்கிறார், விடுதலை தர்றவரா இருக்கிறார். மூன்றாவது, இந்த கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு கிருபையை ஏராளமாக, சத்தியத்தை ஏராளமாக தருகிறவராக இருக்கிறார். ஆமென். நான்காவது, அவரே கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஐந்தாவது, அவர் நமக்கு இரக்கத்தையும் சமாதானத்தையும் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஆறாவது, அவர் எந்த சூழ்நிலையிலும் நாம் வாழ்ந்திருப்பதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். கடைசியா, அவர் நமக்கு நித்திய வாழ்வை தருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். யோவான் 20:31 சொல்லுகிறது, அதை வாசித்து நம்ம முடிக்கலாம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து, நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசு யார்? உங்களுடைய என்னுடைய கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக அனுப்பப்பட்டவராக, அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இயேசு இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த 7 ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து இந்த உலகத்துல அவருக்கு சாட்சியா வாழ வச்சு வரப்போகிற நித்திய உலகத்துல நித்திய ஜீவனை நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரை பார்த்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, நீரே என்னுடைய கிறிஸ்து,